அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான பாடம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பாடத்துல ஒரு சிறிய பகுதி தான் பார்க்க போறோம். தேசிய தேசியம் சொல்லக்கூடிய காந்திய காலகட்டம். சரியா? தேசியம் சொல்லக்கூடிய காந்திய காலகட்டம் 10ஆம் வகுப்பு வரலாறு பாடத்துல 8வது பாடமாக அமைஞ்சிருக்கக்கூடிய பாடம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த பாடத்த நீங்க தெளிவா படிச்சீங்க. ஆ இந்த 10த் புக் மட்டுமே தெளிவா படிச்சீங்க அப்படின்னா, 2 அல்லது 3 கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? கம்பல்சரி 2 கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப நீங்க ரீட் பண்ணது ரொம்ப நல்லது. தெளிவா படிக்கணும். நம்ம ஒவ்வொரு வகுப்புலயுமே நம்ம தெளிவா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்டின்னா, நெறைய படிக்கிறத விட நமக்கு முக்கியமான பகுதிகளை கரெக்ட்டா பார்த்தாலே போதும். தெளிவா படிங்கன்னு சொல்ற விஷயமே. ஓகேவா? தெளிவுனா என்ன சார்? எப்படி தெளிவா படிக்கணும் எப்படி சொல்றீங்க? அது ஒரு சின்ன விளக்கம். அதாவது லைன் பை லைன் படிக்கணும்னு சொல்லுவேன். லைன் பை லைனுக்கு அவங்க குடுக்கக்கூடிய விளக்கம் என்ன? எப்படி அவங்க ஒண்ணு குடுத்துருக்காங்க? அதற்கான அ இதுலருந்து எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்றது வாய்ப்பு இருக்கா? அப்படி நம்ம திங்க் பண்ணி படிச்சோம் அப்படின்னா, ஈஸியா கவர் பண்ணிடலாங்க. ஓகேவா? நான் இதுல என்னென்ன பார்க்க போறோம் டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, காந்தியடிகள் உடைய வருகை. அவர் எங்க பிறந்தாரு? அவருடைய குடும்ப பேக்ரவுண்ட் என்ன? அவரு ஏன் எங்க எங்க படிக்க போனாரு? இங்கிலாந்துல எங்க படிக்க போனாரு? திரும்பி எப்போ வந்தாரு? அகைன் தன்னுடைய இந்த வழக்கறிஞர் பணியை எங்க மேற்கொண்டாரு? தென்னாப்பிரிக்காவுக்கு என்ன காரணத்துக்காக போனாரு? எப்போ வந்தாரு? வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 சத்தியாகிரகங்கள். அ சம்பாரான் மற்றும் அ ரவுலட் சட்டம் பத்தி பார்க்க போறோம். மற்றும் கிலாபாத் இயக்கம். அப்போ காந்தியினுடைய வருகை, அவருடைய ஹிஸ்டரி, தென் சம்பாரான் சத்தியாகிரகம், தென் அ ரவுலட்ஸ் ஆக்ட், தென் கிலாபாத் இயக்கம். இந்த 4 டாபிக் பார்க்க போறோம். சூப்பரா உங்களுக்கு அழகா நான் புரிய வச்சுர்றேன். ஓகேவா? பயப்படவே தேவை கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்? நம்ம ஸ்கூல் புக் அடிப்படையிலே போயிடலாம். இது கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். நான் உங்களுக்கு இதுக்கான லாஸ்ட் இயர் 2024 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உங்க எக்ஸாம்பிள்ல காட்டுறேன். ஓகேவா? சரி சொல்றாங்க பாருங்க. தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக சுமார் 20 ஆண்டுகள் போராடிய பிறகு 1915 ஜனவரி 9த் அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு திரும்புறாரு. சரியா? எப்போ வராரு? 1915 ஜனவரி 9த் அன்னைக்கு தான் இந்தியாக்குள்ள வராருங்க. சரியா? இந்த ஜனவரி 9 அதுதான் என்ஆர்ஐ டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறாங்க. ஏன்னா 20 ஆண்டு காலத்துக்கு மேல. சரியா? அவர் 1893ல தான் தென்னாப்பிரிக்கா போவாரு. 1915 தான் இந்தியாவுக்கு வருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் கிட்ட அவர் என்ன பண்ணுவாரு? தென்னாப்பிரிக்கால தான் வாழ்ந்திருப்பார். சரியா? அத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 20 ஆண்டுகளுக்கு மேல அவர் தென்னாப்பிரிக்கால வாழ்ந்திருக்கிறாரு. அங்க என்ன பண்ணாரு? அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய வாழ்விற்காக, இந்தியர்களுடைய அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் என்ன மாதிரியான போராட்டங்களை மேற்கொண்டாரு? சத்தியாகிரகம் என்ற ஒரு புதிய அ வழிமுறைய எப்படி கொண்டு வந்தாரு? அப்படின்றத இந்த பாடத்துல பார்க்க போறோம். அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். இதுலருந்து என்ன பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? காந்தி 1915ல 1915ல இந்தியாவுக்கு வராரு. ஜனவரி 9. இது ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கன்டென்ட். ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே. நெக்ஸ்ட் என்ன? காந்தியனுடைய வாழ்க்கை. அவர் எங்க பிறக்கிறார் அப்படின்னா, குஜராத்ல இருக்கக்கூடிய போர்பந்தர் அப்படின்னு ஒரு பகுதியில 1869 அக்டோபர் 2ஆம் நாள் பிறக்கிறார். இது அப்படியே ஒரு 100 வருஷம் ஆட் பண்ணுங்களேன். இதுக்குள்ள 100 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1969 இதுதான் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. அண்ணா அவர்கள் பண்றார். சரியா? அண்ணா அவர்கள் 1969ஆம் ஆண்டு சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இது கருதுறாங்க. ஒரு சின்ன ஒரு லிங்க் அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே கிடையாது. அப்ப காந்தி என்ன பிறகுறாருன்னா 1863 பிறகுறாரு. அக்டோபர் 2ஆம் நாள். சரி. அவருடைய இயற்பெயர் என்ன? காந்தியடிகளுடைய இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஓகேவா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான் எம்.கே. காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய தந்தை பேர் என்ன அப்படின்னா காபா காந்தி. ஓகே. காபா காந்தின்னு சொல்லுவாங்க. இவரு ரொம்பவும் ஒரு நல்லா புரிஞ்சுங்க. காந்தி ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்துட்டு, ஆ ஏழ்மையின் விளிம்புல இருந்து அதனால ஏழ்மை மக்களுக்காக போராடினாரு அப்படின்னு நினைக்க வேணாம்.
காந்தியடிகள் அவருடைய குடும்பமே ஒரு மிகவும் வசதியான குடும்பம். சரியா? அப்பவே அவரு பதின்மத் பள்ளின்னு சொல்லக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சவர். அது மட்டும் இல்லாம ஞாபகம் வச்சுங்க, காந்தியடிகள் இங்கிலாந்து அரசாங்கத்தை முழுமையாக நம்பியவர். அரசாங்கம், இங்கிலாந்து அரசாங்கம் ஒண்ணு சொன்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பியவர் அவரு. இங்கிலாந்து உறுப்பினர்கள் இங்கிலாந்தில் வாழக்கூடிய இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்களோ, அது போல அந்த இங்கிலாந்து நாட்டுக்கு ரொம்பவும் ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் தான் காந்தியடிகள். இப்படிப்பட்டவர் எப்படி அவங்களுக்கு எதிரா திரும்பினாரு? எப்படி அவர் எதிர்க்க திரும்பினாரு? எப்படி அவங்கள வெளியேற்றணும் இந்தியாவுல என்று பல கட்ட போராட்டங்களை மேற்கொண்டார். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கான ஒரு இதுதான் முன் அடியா சொல்றதுதான் அவர் எதிர்கொண்ட முன் இனவெறி தாக்குதல். சரியா? அவர் எதிர்கொண்ட இனவெறி தாக்குதல் தென்னாப்பிரிக்காவுல அது அவரு ஃபீல் பண்ணியிருப்பார் லைவாவே. அந்த அடிப்பட்ட அந்த சிச்சுவேஷன் தான் அவங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு ஒரு முக்கிய காரணமா அமையுது. சரியா? அத பத்தி பார்க்கலாம். பாருங்க. யாரு? நம்மளுடைய காபா காந்தி. காந்தியினுடைய தந்தையானவர் காபா காந்தி அவர்கள் எங்க திவானா இருக்காராங்களாம்? போர்பந்தர். அதாவது அவங்க வாழக்கூடிய பகுதியில திவானா யாரு? நிதி அமைச்சர். திவானாக வாழ்ந்துறாரு. திவானாக பொறுப்பு வகிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ராஜ்கோட்ல திவானாகவும் பணி செய்யறாரு. 2 இடத்துல திவானாக இருக்கிறாரு. பிளஸ் அவங்க தாய் பேர் என்ன? புத்லி பாய் சொல்லுவாங்க. அவங்க ஒரு தீவிர வைணவ பக்தை. சரியா? யாரு? காந்தியடிகளுடைய தாய் பெயர். அவங்க தீவிர வைணவ பக்தர். காந்தியடிகள் இவ்வளவு மிகப்பெரிய இது போல ஒரு போராளியாக மாறுவதற்கு அவங்க தாய் ஒரு முக்கிய காரணமாக இதுல சொல்லப்படுறாங்க. காந்தியடிகள் தன்னுடைய இளம் வயதிலேயே பதின்ம பள்ளியில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிப்பு முடிக்கிறாரு. முடிச்ச அவரு 1888 1888ல சட்டம் பயில்வதற்காக இங்கிலாந்துக்கு கடற்பயணம் மேற்கொள்றாரு. சரியா? இங்கிலாந்து கடற்பயணம் மேற்கொண்டு அங்க இருந்து ஒரு 3 வருஷம். ஓகே. 1891ல சட்டம் பயின்று இங்கிலாந்துல இருந்து திருப்பவும் கடல் வழியாக வராரு. எப்படி வராரு? பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாய முறையில் நம்பிக்கை உள்ளவராக வராரு. நீ இதுதான் புரிஞ்சுக்கணும். காந்தியடிகள் போய் படிச்சாரு மட்டும் கிடையாது. ரிட்டர்ன் வரும்போது இங்கிலாந்தினுடைய சட்டங்கள், இங்கிலாந்து அரசு அவங்க பண்றது கரெக்ட் நீதி மற்றும் நியாய முறையில் நம்பிக்கை இருக்கு அவருக்கு. இங்கிலாந்து பண்ணக்கூடிய நீதியிலும் பண்ணக்கூடிய விஷயங்களும் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது என்ற ஒரு நோக்கத்தோட தான் அந்த ஒரு மென்டாலிட்டியோட தான் அவர் இந்தியாவுக்கு வராரு. எப்போ வராரு? 1891ல. சரி, வந்தாரா? ஓகே. நீங்க சொல்றாங்க பாருங்க, ப்ளூ கலர் கொடுத்துருங்க பாருங்க. லண்டனில் அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் தென்னாப்பிரிக்காவில் அவர் எதிர்கொண்ட இன வேறுபாட்டுக்கு அவர் தயார்படுத்தியிருக்கவில்லை. அவரு இங்கிலாந்துல ஒரு நல்லபடியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஆனா அவரு தென்னாப்பிரிக்காவில் எதிர்கொண்டது என்ன? அவர் பார்க்காத ஜோனல் இனவெறியை அவர் மீதே திணிக்கப்படுகிறது, அவர் மீது ஏவப்படுகிறது. அப்போ அவரு ரியலைஸ் ஆகுறாரு. அந்த இடம் தான் பார்க்கணும். சரியா? ஓகே. பாருங்க, ஏன் அவரு தென்னாப்பிரிக்கா போனாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். 1888ல படிக்க போனவரு 3 வருஷம் படிச்சு 1891ல வராரு. வந்துட்டு அட்வொகேட்டா இருக்கிறாரு. பணி செய்வதற்காக ட்ரை பண்றாரு மும்பைல. மும்பைல பணி செய்வதற்கு மேற்கொண்ட முயற்சி என்ன ஆகுது அப்படின்னா தோல்வியில முடியுது. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு குஜராத் நிறுவனம் தென்னாப்பிரிக்காவில் இருக்கு. ஓகே. தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குஜராத் நிறுவனத்துல ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த சட்ட சிக்கல் தீர்ப்பதற்காக காந்தியினுடைய ஆதரவை நாடி இருக்கிறாங்க. சரியா? அப்படி நாடப்பட்ட காந்தியடிகளுக்கு தென்னாப்பிரிக்கா பயணம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குது. எப்ப போறார் தென்னாப்பிரிக்காவுக்கு? 1893 ஏப்ரல் மாசம் தென்னாப்பிரிக்காவுக்கு போறார். புரிஞ்சுச்சா? இதான் விஷயம். அவரு படிச்சுட்டு வந்துட்டாரு. மும்பைல ட்ரை பண்றாரு. வழக்கறிஞருக்கு பணி செய்வதற்கு அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. இந்த சூழ்நிலையில தான் 1893ல என்ன பண்றாரு? தென்னாப்பிரிக்கா போவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஒரு குஜராத்தி நிறுவனம். சரி, தென்னாப்பிரிக்கா போயிட்டாரு.
அங்க என்ன நடந்துச்சு அவருக்கு? சரியா? அங்கதான் அந்த தென்னாப்பிரிக்காவில தான் அவருக்கு ஒரு இனவெறி தாக்குதல் ஏற்படுகிறது. என்ன நடக்குது? அதாவது டர்பன், தென்னாப்பிரிக்காவுடைய டர்பன் அப்படின்னு ஒரு பகுதியில இருந்து பிரிட்டோரியா, ஓகே, தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய டர்பன் டு பிரிட்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடைப்பட்ட ஒரு ரயில் நிலையம் டர்பனில் இருந்து பிரிட்டோரியாக்கு போறாருங்க. அந்த இடையில இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையத்துக்கு பெயர் தான் பீட்டர் மாரிஸ்பர்க். பீட்டர் மாரிஸ்பர்க் சொல்லக்கூடிய அந்த ரயில் நிலையத்தில் தான் அவருக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன், ஒரு சண்டை, ஒரு ஒரு ஸ்பார்க் அவருக்கு வருது. இனவெறி தாக்குதல் நடக்குதாங்க. என்ன பண்றாங்க பாருங்க. முதல் வகுப்பில் அவர் பயணம் செய்திருந்த அந்த ஒரு பயணத்தை அவர் என்ன பண்றாங்க, வலுக்கட்டாயமாக கீழே இறக்குறாங்க. சரியா? இது பாருங்க. முதல் வகுப்பில் பெட்டில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். கூலிகளாக போன்றுதான் இந்தியர்கள் நடத்தப்பட்டனர். ஆனால் காந்தியடிகள் இதை எதிர்த்து போராட உறுதி பூண்டார். புரிஞ்சா? அவர் இது போல ஒரு தீவிரமா இறங்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அவருக்கு நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு இனவெறி தாக்குதல் எங்க டர்பன் டு விக்டோரியாவுக்கு போற வழியில பீட் மாரிஸ் பர்க்னு சொல்லக்கூடிய அந்த ரயில் நிலையத்துல அவரை வலுக்கட்டாயமாக கீழே இறக்கி விடுறாங்க. சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுதான் அவருக்கு நடந்த முக்கியமான ஒரு இனவெறி தாக்குதல். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு பாருங்க. அப்படி பண்ணிட்டாங்களா? அவர் என்ன பண்றாரு? அப்போ அவரு வந்து ரியாக்ட் பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயங்கள் ஏராளம். என்ன பண்ணாரு பாருங்க. தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இந்தியர்களை, அதுவும் பாத்தீங்கன்னா ஒப்பந்த கூலி தொழிலாளர்களை ரொம்பவும் ஒரு அடிமைத்தனமா வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு அவர் கேள்விப்படுறாரு. அது மட்டும் இல்லாம தென்னாப்பிரிக்காவுல பல இந்தியர்களை அழைச்சு கூட்டம் போட்டு அவர் என்ன பண்றாருன்னா, உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு 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 அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு பல ஐடியாஸ் கொடுக்குறாரு. பல போராட்டங்களை முன்னெடுத்து செல்கிறார். இப்படி வந்து ஒரு ஒரு செமையா பண்ணிட்டு இருக்காரு இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கால. பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த வந்து ஒரு சக்சஸ் பண்றாரு. என்ன பண்றாரு பாருங்க. டிரான்ஸ்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள், சரியா? ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் இந்தியர்கள் அங்க இருக்கிறாங்க. இந்தியர்கள் அவங்க அவங்க மீது தலைவரி விதிக்கிறாங்களாமா. என்ன தலைவரி அப்படின்னா, தலைவரியாக நீங்க 3 பவுண்டு பேமெண்ட் பண்ணணும். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்த தவிர தாண்டி போயிட்டு அவங்க எந்த இடத்துலயும் வாழ முடியாது. இன்னொரு விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னா, இரவு 9 மணிக்கு முன்னால நீங்க வெளிய செல்லணும் அப்படின்னா, பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீ வெளிய போணும். இது போன்ற ஒரு ரொம்ப ஒரு அரக்கத்தனமான ஒரு கெடுபிடியில இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் என்ன பண்றாரு அவரு? இத்தகைய நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து அவர் போராட்டம் செய்கிறார். காந்தியடிகள். சரியா? இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் எங்க ஃபைட் பண்றாரு? எந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள்? டிரான்ஸ் டிரான்ஸ்வாலிஸ் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தலைவரியாக 3 பவுண்டு கட்டணுமா? குறிப்பிட்ட பகுதியில் தான் நீங்க வாழணும். அதுக்கு வெளிய வந்து நீங்க நிலங்கள் வாங்க முடியாது. வசிக்க முடியாது. அடுத்து என்ன சொல்றாங்க? 9 மணிக்கு மேல என்ன பண்ணக்கூடாது நீங்க? வெளிய போனா பர்மிஷன் வாங்கிட்டு தான் போணும். இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்து அங்க இருக்கு. சட்டம் எதிர்த்து அவர் போராடுறாருங்க. சரியா? நெக்ஸ்ட். அது மட்டும் இல்லாம காந்தியடிகளுக்கு ஒரு 3 புத்தகங்கள் ரொம்ப பரிச்சயமா மாறுதுங்க. அந்த 3 புத்தகங்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாத்துச்சுன்னு கூட சொல்லலாம். என்ன புத்தகம்னு சொல்லி பார்த்துடலாமா? அதாவது கடவுளின் அரசாங்கம் உன்னில். ஓகேவா? கடவுளின் அரசாங்கம் உன்னில்னா, தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா, லார்ட்ஸ் டாய். இவர் இன்னொரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, போரும் அமைதியும். போரும் அமைதியும் லார்ட்ஸ் டாய் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகமும் நெக்ஸ்ட் அண்ட் டூ திஸ் லாஸ்ட் சொல்லக்கூடிய ஜான் ரஸ்கின். ஓகே, ஜான் ரஸ்கின் உடைய புத்தகம் மற்றும் தாரோவினுடைய புத்தகமான சட்ட மறுப்புன்னு சொல்லக்கூடிய சிவில் டிஸ்ஒபீடியன்ட். இந்த புத்தகம் அவருக்கு ரொம்ப பரிச்சயம் ஆயிட்டு ரொம்பவும் மாறிடுறார். என்னதான் இவர் வந்து மேற்கத்திய புத்தகங்களை படித்திருந்தாலும், அவர் பரிச்சயமா இருந்தாலும், மேற்கத்திய நாகரிகத்தையும் தொழில்மயமாக்கலையும் அவர் விமர்சிக்கிறார். சரியா? என்னத்தான் புத்தகங்களை படித்தாலும்
இந்த மேற்கத்திய நாகரிகத்தையும் தொழில் கொள்கையும் அவர் விமர்சிக்கிறார். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கால அவரு ரஸ்கின் பெயர்களால் அவரால் பெரிதும் அவர் பீனிக்ஸ் குடியிருப்பு 1905, லால்ஸ்டாய் பண்ணை 1910. நல்லா புரிஞ்சுக்கணும். பீனிக்ஸ் குடியிருப்பு 1905, லால்ஸ்டாய் பண்ணை 1910 இதுல நிறுவுறாரு. அங்க ஸ்டார்ட் பண்றாரு. ஏன் அப்படின்னா சத்தியாகிரகிகளுக்கு இவை பயிற்சி களங்களாக மாற்றுகிறார். ஒரு ஒரு தன்னுடைய ஆர்கனைஸ் பண்றார். சத்தியாகிரகிகளுக்கு ஒரு பயிற்சி களமாக மாத்துறாரு இந்த பகுதிகளை. சரியா? சோ இதான் வந்து அவருடைய வரலாறு. இது இவரெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னும் இருக்கு. என்ன பண்ண போறாங்க? அவர் போராட்டம் பண்றாருல, இந்த டிரான்ஸ்வாலிஸ்ல வந்து போராட்டம் பண்ணாரு, சண்டை போடாருன்னு சொன்னோம்ல, நிறைய போராட்டங்கள் பண்ணாருங்க. இந்த இடையே வந்து நிறைய நிறைய போராட்டங்கள் செய்து நிறைய சிறைக்கு செல்றாரு அங்கவே. சரியா? கடைசி என்ன நடக்குது அப்படின்னா காவல்துறை வந்து அவர் ரொம்பவும் கட்டவிழ்க்கப்பட்ட அந்த ஒரு அடக்குமுறையால ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள். நிறைய இந்தியர்கள் பிளஸ் காந்தியடிகள் எல்லாமே அரெஸ்ட் பண்றாங்க. வாலண்டரியா போய் சரணடைகிறாங்க. நிறைய விஷயம் நடக்குது. போராட்டங்கள் நடக்குது. இந்த காரணமாக நடக்குது அப்படின்னா இறுதியாக ஓகேவா, இறுதியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி அந்த தளவரி என்ற முறையை நீக்கம் செய்யறாங்க. அதுக்கு பேரு தான் ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம். ஓகேவா? ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு பாயிண்ட் இல்ல, பாத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து காந்தியினுடைய நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்கள். ஓகேவா? இப்பதான் வந்து நம்ம பாயிண்ட்ல வர போறோம். இப்ப இந்தியாக்குள்ள வர போறாரு அவரு. சரியா? இந்தியாக்குள்ள வர போறாரு. எப்போ வர போறாரு? 1915 வர போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன சொல்றான்னு பார்த்தலாம். அதாவது இந்த 20 ஆண்டு காலம் 1893 போனவர் 1915 தான் இந்தியாக்குள்ள வராரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இடையிலும் நெறிமுறை வந்துட்டு போயிருக்கிறாரு. அந்த இடையில வந்துட்டு போகும் காலகட்டத்துல ஒருத்தர் மீட் பண்றாரு. அவருடைய செயல்பாடுகள் அவர் விருப்பப்பட்டு அவரை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் தான் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே. சரியா? கோபாலகிருஷ்ணன் கோகலே மீது ஏற்பட்ட ஒரு மரியாதை நிமித்தம் காரணமாக என்ன பண்றாரு அப்படின்னா அவர் தன்னுடைய அரசியல் குருவை ஏத்துக்கிறாரு. அவர் உடைய அறிவுறுத்தலின்படி, சரியா, யாருடைய அறிவுறுத்தலின்படி, தன்னுடைய அரசியல் குருவின் அறிவுறுத்தலின்படி பொது போராட்டத்திற்கு வருவதற்கு முன்பு இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொள்றார். சரியா? அரசியல் இடுவதற்கு முன்பு நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றார். சரியா? ஒரு நாட்டினுடைய பிரச்சனைக்காக போராடக்கூடிய நபர் அந்நாட்டுல என்ன பிரச்சனை தெரியணும்ல. இப்ப தெரிவித்து என்ன பண்றாரு அவர் அப்படின்னா இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அப்படி போகும்போது தான் தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் நடக்குது. தமிழ்நாட்டில் அந்த இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க? விவசாயம் பண்ணும்போது வெறும் வேஷ்டி மட்டும் அனுப்பிச்சு தான் வேலை செய்வாங்க இல்லையா? இதை பார்த்த காந்தியடிகள் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அவர் போட்டிருந்த உடையை மாற்றி வெறும் வேஷ்டி மட்டும் உடைய ஆரம்பிக்கிறாரு. அப்போ காந்தியடிகளுடைய உடை மாற்றத்திற்கு ஒரு முன் உதாரணமாக இருந்த ஒரு மாநிலம் எதுனா தமிழகம் என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் இதுவாதான் இருக்கும். அதாவது எப்படின்னா இங்கிலாந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். 1915 இந்தியாவுக்கு வராரா? ஆனா 1914லயே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்கிலாந்துக்கு போயிட்டு வந்துருவாரு. ஏன் அப்படின்னா முதலாம் உலக போர் நடந்துட்டு இருக்கும். இப்போ 1914 இருந்து 18 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும். இந்த வேர்ல்டு வார்ல அவர் சில வாக்குறுதி கொடுத்துட்டு வர்றாரு. யாருக்கு? இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு. பாருங்க, நான் வந்து சொல்றேன்னா இந்த போர் நடக்குது இல்லையா? இந்த முதலாம் உலக போர் நடந்துட்டு இருக்கு 1914ல. அப்ப காந்தி போயிட்டு இங்கிலாந்து சொல்லிட்டு வராராம், போரில் பயன்படுத்த அவசர கால ஊர்திகளை வழங்க உறுதி இருக்கிறாராம் காந்தி அவர்கள். இங்கிலாந்தினுடைய போர் நடக்கும் போது அவங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆம்புலன்ஸ் சேவை நான் வழங்கி தரேன். அது மட்டும் இல்லாம ஆங்கிலேய அரசின் பொறுப்பு மிகுந்த குடிமகனாக, யாரு? ஆங்கில அரசின் பொறுப்பு மிகுந்த குடிமகனாக தன்னை கருதி அவர் இங்கிலாந்தை அதன் சோதனையான காலகட்டத்தில் ஆதரிப்பதை தமது கடமையாக நம்பியதோடு, பாருங்க இங்கிலாந்து மீது எவ்வளவு பற்று கூட இருக்கிறார் பாருங்க நீங்க. சரியா?
ஆனா அவரே அது இங்கிலாந்துக்கு தான் செயல்படுவார் அவங்களை வெளியே தோத்துறதுக்காக. அதுதான் ஹைலைட் கதை. சரியா? பாருங்க, இங்கிலாந்து அரசின் பொறுப்புடைய ஒரு குடிமகனா இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. நிறைய விஷயங்களை இது பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்தியர்களை ராணுவத்தில் சேர்ப்பதற்காக, ஓகேவா, இங்கிலாந்து ராணுவத்தில் சேர்ப்பதற்காக பல பிரச்சாரத்திலும் அவர் ஈடுபடுறாராம்பா. சரியா? பாருங்க பாருங்க எவ்வளவு வந்து பண்ணிருக்காரு. காந்தியடிகள் என்ன பண்ணியிருக்காரு, இங்கிலாந்து மீது எவ்வளவு பற்றுடன் இருந்திருக்கிறார் என்பது நீங்க இதன் வழியே தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட இவர் அவங்களுக்கு எதிராக செயல்படுவார். அதான் கதை, அதான் இயக்கம். ஓகேவா? இப்படி இருந்த இவர் முதல் போராட்டமாக கையில் எடுத்தது என்ன தெரியுமா? சம்பாரான் சத்தியாகிரகம். என்ன நடந்து சொல்லி பார்த்தலாமா? சம்பாரான் சத்தியாகிரகம் ஆக்சுவலா என்ன நடக்கும் தெரியுமா? இது வந்து பாத்தீங்கன்னா பீகாரில் உள்ள ஒரு பகுதிங்க. பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி சம்பாரான் சொல்லக்கூடிய அந்த பகுதியில ஒரு விதமான சுரண்டல் முறை இருக்காம். என்ன சுரண்டல் முறை அப்படின்னா தீன் காதியா. தீன் காதியா என்ன தெரியுமா? அதாவது உங்களுக்கு ஒரு நிலம் இருக்கு. நீங்க பீகார்ல வாழக்கூடிய மக்கள், உங்களுக்கு ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த நிலத்துல இதான் உங்க நிலம் வச்சுக்கலாம். இத 20 துண்டா போடணும். 20ஆ போட்டு அதுல 3 துண்டுல ஆங்கிலேய பண்ணையாளர்கள், ஐரோப்பிய பண்ணையாளர்கள் சொல்லக்கூடிய அவுரியை சாகுபடி செய்யணும். அவுரி என்ற சாய செடி, சாய ஒரு 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 செடி அது, ஓகேவா? அவுரியை சாகுபடி செஞ்சு தரணும் சொல்லிட்டு டீல். அதுக்கு பேரு தான் தீன் காதியா. ஓகேவா? 20ல 3 பகுதியில நீங்க என்ன பண்ணிருக்கணும், இண்டிகோன்னு சொல்லக்கூடிய அவுரியை பயிரிட்டு தரணும். இதுதான் அவங்களுடைய டீலிங். இதுதான் திட்டத்தின் பெயர். என்ன நடக்குது அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு இறுதி காலகட்டத்துல ஜெர்மனியினுடைய செயற்கை சாயமும் இங்கிலாந்தினுடைய இயற்கை சாயமும் அந்த சந்தையில வந்து போட்டி போடுறாங்க. இந்த போட்டி போடும்போது இங்கிலாந்தினுடைய இந்த சாயத்தினுடைய மார்க்கெட் வந்து ரொம்ப குறையுது. அப்போ ப்ரொடக்ஷன் அதிகமா செய்யணும் அப்படின்றதுக்காக இந்திய இந்திய விவசாயிகள் மீது ஒரு வகையான திணித்தல் என்ற ஒரு முறையை வந்து கொண்டு வரானுங்க. ஃபோர்ஸ் பண்றானுங்க, நீங்க பயிரிட்டு தரணும். அப்படி இல்ல அப்படின்னா தேவையில்லாத தேவையில்லாத வரிகள் போடுறது. சரியா? எப்படி சொல்றாங்க பாருங்க. தேவையில்லாத சட்டத்துக்கு புறம்பான நிலுவைத் தொகைகளை வந்து வசூலிக்கிறது, அப்புறம் வந்து வாடகையை வந்து அதிகரிக்கிறது, இது போன்ற செயல்பாடுல ஈடுபடுறாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அவுரி என்ற செடியை வந்து விவசாயம் பண்ண தரல அப்படின்னா இது போன்ற ஒரு தேவையில்லாத விஷயங்களை பண்றாங்க. தேவையில்லாம என்ன பண்றாங்க, நிலுவைத் தொகை அதிகப்படுத்துறது, வரி வாடகை அதிகப்படுத்துறது, இது போன்ற செயல்பாடு செய்யறாங்க. இதனால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் யாரு அவரு? ராஜ்குமார் சுக்லா. ராஜ்குமார் சுக்லா என்ற சம்பாரானை சேர்ந்த அந்த நபர் காந்தியடிகளை அழைக்கிறாரு. இது போல இங்க வந்து தீன் தீன் காதியா என்ற முறையில வந்து எங்களை ரொம்ப சுரண்டல் முறை ஏற்படுத்துறாங்க, நீங்க வந்து அது போராடி தரணும் சொல்லிட்டு கேட்கும்போது தான் காந்தியடிகள் வராருங்க. சரியா? ஆனா காந்தியடிகள் வருவதை அறிந்த லோக்கல் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தியடிகளை உடனே வெளியேறுமாறு காவல்துறை என்ன சொல்றாங்க. அதற்கு அவர் மறுக்கிறாரு. சரியா? ஓகேவா? மறுக்கிறதுனால என்ன நடக்குது, நீங்க மறுத்தீங்க அப்படின்னா நீங்க சட்ட சிக்கலை சட்ட சொல்றேன் பாருங்க, வழக்கை சந்திக்க நேரிடும். போலீஸ் சொல்றானுங்க, நீங்க மறுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க சட்டத்துக்கு எதிராக செயல்படுறீங்க, நீங்க வழக்கை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன பண்றாரு தெரியுமா? இந்த விஷயத்தை கேட்ட உள்ளூர் மக்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தியடிகளுக்கு ஆதரவாக ஒருத்தர் கூடுறாங்க. சரியா? இந்த நிலையில காந்தி என்ன பண்றாரு தெரியுமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், காந்தியடிகள் வந்து இங்கிலாந்தினுடைய செயல்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு நபர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலேயருடைய அதிகாரத்தை எதிர்க்கிறார். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சூழ்நிலையில உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுத்ததை குறித்து காந்தியடிகள் மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டதுனால அந்த கேசஸ் என்ன பண்ணிடுறாங்க, வாபஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அவர் சும்மா விடல. சரியா? அவர் கண்டென்ட் சொல்றாரு பாருங்க, நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறையை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தி தெரிவிக்கிறார்.
ஸோ இந்த கண்டென்ட் கொடுத்துட்டு எந்த சுச்சுவேஷன்ல இது அவர் சொன்னாருன்னு கூட கேள்வி கேட்கலாம். சரியா? இந்த கண்டென்ட் இந்த கோட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து சரி இவர் வந்து மன்னிப்பு கேட்டாரா? அப்போ அவர் இந்த போராட்டத்துக்கு அவர் கலந்து கொள்ளலையா? இந்த போராட்டம் வெற்றில முடிச்சு தோல்வி முடிச்சு தெரியணும் இல்லையா? கண்டிப்பா என்ன பண்ணா தெரியுமா? காந்தியடிகள வந்து ஒரு 2 பேர் ஹெல்ப் பண்றாங்க. அவங்க யார் தெரியுமா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் நம்மளுடைய முதல் பிரசிடென்ட். அவரும் அ பிரஜ் கிஷோர் பிரசாந்த் சொல்லக்கூடிய 2 நபர்கள் காந்தியர்களுக்கு உதவி செய்யறாங்க. செஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு 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 குழுவை ஏற்படுத்துறாங்க. அந்த குழுவுக்கு பேர் என்ன அப்படின்னா, துணைநிலை ஆளுநர் குழு. இந்த குழு ஏற்படுத்துறாங்க. சரியா? துணைநிலை ஆளுநர் குழு ஏற்படுத்தி, இண்டிகோ என்ற இண்டிகோ பண்ணையாளர் விவசாயிகள் மீது அடக்குமுறையை நீக்குவதற்காக தீன் காதியா என்ற முறையை ரத்து செய்ய அக்குழு அரசாங்கத்தில் மனு கொடுக்குறாங்க. இதுல வெற்றியும் பெறுறாங்க. இந்த தீன் காதியா என்ற முறை ஒழிக்கப்படுகிறது. இதுல வெற்றியும் பெறுறாங்க. இது மிகப்பெரிய சக்சஸா அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம அது தொடர்ந்து 1918ல அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், 1918 நடந்த கெதா சத்தியாகிரகம் இதெல்லாம் வந்து வெற்றி பெறுறாங்க. காந்தியடிகள் ரொம்ப ஃபேமஸா மாறுறாரு. இந்த 2 இயக்கம் இருக்குல்ல, அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் மற்றும் கெதா இயக்கம். இது 2மே 12th புக்ல கொஞ்சம் டெப்தா கொடுத்திருப்பாங்க. கண்டென்ட் பார்த்துக்கலாம். சரியா? நம்ம 10th புக் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ரைட்டா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சம்பாரான் சத்தியாகிரகம். அடுத்து என்ன அப்படின்னா ரவுலட் ஆக்ட். சரி, ரவுலட் ஆக்ட் பார்த்துலாமா? சூப்பரா இருக்கும். இது கூட டக்கு முடிச்சிடலாம். ரவுலட் ஆக்ட் கிலாபாத் இயக்கம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதாங்க. வேற எதுவும் கிடையாது. இப்ப பாருங்க, ரவுலட் ஆக்ட்னா என்ன? ரவுலட் சட்டம் சொல்லுவாங்க. சரி, ரவுலட் சட்டம் சொல்லி பார்த்தலாம் அழகா. ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது நம்மளுடைய 1914 18ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குமா? இப்போ ஒரு வேர்ல்டு வார் நடக்குது அப்படின்னா சில கொஞ்சம் முரட்டுத்தனமான சட்டங்களை ஏற்றிருப்பாங்க. நீங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க, யாரையும் விசாரணையின்றி கை செய்யலாம் போன்ற சட்டங்கள் வந்து ஒரு ஒரு அடக்குமுறையை அடுக்குவதற்காக சட்டம் கொண்டு வச்சிருப்பாங்க. ஆனா முதலாம் உலகப் போர் முடிந்த பிறகும் அந்த சட்டங்களை அப்படி வைத்துக் கொள்வது தவறு இல்லையா? அதான் ஆங்கிலேயர் பண்ணுவாங்க. அதாவது வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது சட்டங்களை கொண்டு இருந்த சட்டமானது வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது மிகப்பெரிய தவறு. அவங்க என்ன பண்ணா பாருங்க, முதல் உலக போர்ல வெற்றியை தொடர்ந்து மக்கள் என்ன பண்றாங்க, சரி ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்க அரசாங்கத்துல அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவங்க எதுவுமே பண்ணல. அதுக்கு பதிலா 1919ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டத்தின்படி ஏமாற்றம் அளித்ததுன்னு சொல்றாங்க. சரியா? 1919 கொண்டு வரப்பட்ட இந்த இந்திய அரசு சட்டம் இந்திய மக்களுக்கு மிகவும் ஒரு பேரடியாக அமையுது. இதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, போர்க்காலத்தில் அமல்படுத்தப்பட்ட சட்டத்தை நிரந்தரமா செய்யறாங்க. சட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ரவுலட் ஆக்ட். அதாவது என்ன அப்படின்னா, பிடி உத்தரவு இல்லாமல் கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது. இது போன்ற சட்டங்களை தான் வந்து சொல்றாங்க அப்படின்னா கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகேவா? இப்போ கருப்பு சட்டம் என்று அழைக்கக்கூடிய சட்டம் எது அப்படின்னா ரவுலட் ஆக்ட். ஓகேவா? ரவுலட் ஆக்ட் தான் கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சா? எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 1919 கொண்டு வராங்க. சரி, இவங்க கொண்டு வந்துட்டாங்களே, இந்தியர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கேட்டா கிடையாதுங்க. சோ இதை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கிறார் காந்தி அவர்கள். சரியா? இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா சத்தியாகிரக போராட்டத்திற்கு 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி அழைப்பு விடுக்கிறாரு. எல்லாரும் வாங்க, எல்லா இடத்துலயும் நீங்க போராட்டம் பண்ண சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறார் காந்தி அவர்கள் 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி. சரியா? அதுக்குள்ள என்ன பண்றாங்க பாருங்க. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் பிரார்த்தனையுடன் கூடியது. சரியா? ஒரு அகிம்சை போராட்டமாக இருக்கணும். உண்ணாவிரதம் இருத்தல் பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருக்கணும்ன்றதுதான் காந்தியினுடைய எண்ணம். அதெல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து நாடு முழுவதும் ஈஸியா பரவுது. மிகவும் ஒரு சலசலப்புக்கு உள்ளாகக்கூடிய விஷயமா மாறுதுங்க. இந்த நேரத்துல தான் இந்த ரவுலட் ஆக்டுக்கு எதிராக பஞ்சாப் மற்றும் லாகூர்ல ரொம்ப தீவிரமா நடக்குதுங்க. சரியா? பஞ்சாப், குறிப்பாக பஞ்சாப் அந்த பகுதியில மற்றும் லாகூர்ல ரொம்ப தீவிரமா இந்த
சத்தியாகிரகம். எதுக்காக சத்தியாகிரகம்? ரவுலட் ஆக்டுக்கு எதிரான சத்தியாகிரகத்துல ரொம்ப ஃபேமஸா ரொம்ப ஃபோர்ஸா இறங்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா பஞ்சாப் மற்றும் லாகூர். அதுவும் பஞ்சாப்ல எஸ்பெஷலா சொல்ல போனா அமிர்தசரஸ், ஓகேவா, அமிர்தசரஸ் பகுதியில ரொம்ப நடக்குது. இந்த நேரகட்டத்தில் தான் பஞ்சாப்குள்ள காந்தியடிகளை நுழைவிடம் தடுக்கிறாங்க. சரியா? பஞ்சாப் பகுதியில் என்ன பண்றாங்க? காந்தி நுழைவிடம் தடுக்கிறாங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய முக்கிய 2 தலைவர்களாகிய டாக்டர் சாய்புதீன் கிச்லு மற்றும் சத்யபால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் 9ஆம் தேதி 1919 ஏப்ரல் 9ஆம் தேதி கைது பண்ணிடுறாங்க. புரிஞ்சா? 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி காந்தியடிகள் சத்தியாகிரகத்துக்கு அழைப்பு எடுக்கிறாரு. 9ஆம் தேதி ஒரு 3 நாள் கழிச்சு காந்தியடிகள் என்ன பண்றாங்க? பஞ்சாப் மற்றும் பகுதியில நுழைவிடம் தடுக்கிறாங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற 2 பேர் சாய்புதீன் கிச்லு மற்றும் சத்யபால் 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அரசாங்கம் கை செய்யறாங்க. இதை அறிந்த உள்ளூர் வாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துல கூடுறாங்க. சரியா? ரைட். சிறையில் அடைச்சிடுறாங்க. படைத்துறை சட்டம் அமலுக்கு வருது. சரியா? படைத்துறை சட்டம் கொண்டு வராங்க. படைத்துறை சட்டம்னா இதுதான். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்படி சாய்புதீன் கிச்லு மற்றும் சத்யபால கைது பண்ணிட்டாச்சு. கைது பண்ணதுனால அவர் உள்ளூர் தலைவர் இல்லையா? அப்ப என்ன போச்சு? உள்ளூர் மக்கள் எல்லாமே அவர் சப்போர்ட் பண்ற விதமாக அவருக்கு ஒரு அமைதியான முறையில ஒரு பேரணி நடத்தலாம் சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா சீக்கியர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு திருவிழாவாகிய அறுவடை திருவிழா, ஐ மீன் பைசாகி தினம் சொல்லுவாங்க. ஓகேவா? பைசாகி தினம். அந்த திருநாள்ல என்னன்னா நம்ம பொங்கல் கொண்டாடுறோம்ல, நம்ம பொங்கல் மாதிரி அங்க பைசாகி தினம் சொல்லுவாங்க பஞ்சாப்ல. அந்த நாள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சுத்தி ஜாலியன் வாலா பாக் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கூடுறாங்க. அந்த கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் லாங்கில் இருக்கு. ஒரு வழி பாதை மாதிரி. ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கும். உயர்ந்த செவுறுகள் அடைச்சிருக்கும். ஒரு வழி மட்டும் தான் இருக்கும். சரியா? அந்த இடத்துல மக்கள் கூடுறாங்க. எப்ப கூடுறாங்க? 1919 ஏப்ரல் 13ல. ஏப்ரல் 6ஆம் தேதி அவர் அழைப்பு எடுக்கிறாரு. ஏப்ரல் 9ஆம் தேதி கிச்லுவ கைது பண்றாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரு பேரணிக்காக கூடுறாங்க. இந்த நேரத்துல அந்த பஞ்சாபினுடைய தளபதியாக ஜெனரலாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் மைக்கேல் ஓ டயர். சரியா? மைக்கேல் ஓ டயர். இந்த ஓ டயர் என்ன பண்ணார் அப்படின்னா ரெஜினால்டு டயர் அப்படின்னு சொல்லக்கூடிய, சரியா, ஜெனரல் ரெஜினால்டு டயர் என்பவருக்கு ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறாரு. அதாவது கூட்டம் கூடாது சொல்லியிருக்க அந்த சூழ்நிலையில இது போல கூட்டம் கூடிய தவறு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பீரங்கி வண்டிகளை எடுத்துக்கொண்டு படை வீரர்களுடன் அந்த பார்க் சொல்லக்கூடிய ஜாலியன் வாலா பார்க் சொல்லக்கூடிய அந்த பகுதியில போய் நுழைவாயில போய் நின்ட்டாரு. நின்னுட்டு லைனா நின்ட்டாங்க சிப்பாய்கள். நின்னுட்டு கண்மூடித்தனமாக சுடுறாங்க. சரியா? கிட்டத்தட்ட சொல்றாங்க பாருங்க 10 வினாடிகள், சரியா, 10 மணித்துளிகள்ல சுட்டு முடிச்சிடுறாங்க. இந்த துப்பாக்கி சீட்டுல கிட்டத்தட்ட அரசின் தகவலின்படி 379 மக்கள் உயிர் இழந்ததாக அறியப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்ததாக சொல்றாங்க. ஆனா உண்மையாக அங்க கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டவர் இறந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றது ஒரு உண்மை. சரியா? இந்த சூழ்நிலையின் போதுதான் மிஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா உத்தம் சிங் இந்த இந்த சுட்டு தந்தாங்க இல்லையா? இந்த சூழ்நிலையின் போது உத்தம் சிங் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் சின்ன பெண்ணா இருக்காரு. சரியா? உத்தம் சிங் அவர் என்ன பண்றாரு இந்த உத்தம் சிங் சொல்லக்கூடிய அந்த நபர் மார்ச் 30 1940 மார்ச் 30ல அந்த மைக்கேல் ஓ டயர் சொன்ன பாத்தீங்களா? அந்த ரெஜினால்டு டயருக்கு உத்தரவு பிறப்பித்த அந்த நபர் மைக்கேல் ஓ டயரை எங்க போய் சாவடி லண்டன்ல போயிட்டு சுட்டு சாவடிக்கிறாருங்க. அவர் தான் உத்தம் சிங். ஓகேவா? இது பிளஸ் 2 புக்ல அந்த கண்டென்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இது நடக்குது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? கிட்டத்தட்ட
ஒரு 1000 பேருக்கு மேல இறந்து போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. ஆனா அரசினுடைய தகவலின்படி 379 பேர் தான் இறந்ததாக அரசு தகவல் தெரிவிக்குது. ஓகேவா? இதுல வந்து இந்த மைக்கேல் ஓ டயர் மற்றும் ரெஜினால்டு டயரை அரசாங்கம் விடுதலை செய்யறாங்க. அவங்க தப்பு செய்யல அப்படின்னுட்டு. ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலை அங்க நடக்குதுங்க. சோ அந்த பஞ்சாப் மக்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் தவழ விடப்பட்டார்கள். இந்த கொடுமையை எதிர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2 பேரு எதிரா செயல்படுறாங்க. அவங்க என்ன பார்த்தலாமா? அவங்க தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். சரியா? ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவர்கள் பெற்ற வீர திருமகன் என்ற அரச பட்டத்தையும் ரவீந்திரநாத் தாகூர் இந்த சம்பவத்துக்காக ஆங்கில அரசிடம் பெற்ற அரசு பட்டம் வீர திருமகன் என்ற பட்டத்தை திருப்பி கொடுக்கிறாரு. காந்தியடிகள் கெய்சர் ஹி ஹிந்த் சொல்லக்கூடிய பதக்கம். ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்தது அரசு பட்டம். இவரு கொடுத்தது பதக்கம். காந்தியடிகள் கொடுத்தது பதக்கம். ஓகேவா? அவங்க ரிட்டர்ன் பண்றாங்க. அந்த அரசாங்கத்துக்கிட்டே இது போன்ற ஒரு செயல்பாடு நடந்திருக்கு. நான் கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க. சரியா? இதுதான் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சுச்சா? இது கிலாபாத். அடுத்து இது பார்த்தது வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் ரவுலட் ஆக்ட். இப்ப என்ன பார்க்க போறோம் கடைசி அப்படின்னா கிலாபாத் இயக்கம். சரியா? சோ கிலாபாத் இயக்கம் ஒண்ணு இல்லைங்க, அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. அழகா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணுமே கிடையாது பாருங்க. சோ கிலாபாத் இயக்கம்னா என்ன? கிலாபாத் இயக்கத்தை 2 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் ஆரம்பிச்சாங்க? முதலாம் உலக போர்ல இஸ்லாமியர்களுடைய மத குருவாகவும் உலகம் முழுக்கவும் நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற தலைவராக இருக்கக்கூடிய நபர் பேர் என்னன்னா கலிபா. துருக்கியின் கலிபா. இந்த கலிபாவை கடுமையாக நடத்துறாங்க இங்கிலாந்து அரசு. ஓகேவா? கடுமையா நடத்துறாங்க. இது அவரை பாதுகாப்பதற்கும் அவருடைய பெருமைகளை பறைசாற்றுவதற்கும் அவருடைய வார்த்தை நிலை பெறுவதற்காகவும் அலி சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது பாருங்க யாருடைய நிலை, கலிபாவினுடைய பெருமைகள் நிலைநிறுத்த மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி இங்க 2 பேரும் இணைந்து அலி சகோதரர்கள் சொல்லுவாங்க. இவ்வளவுதான். ஓகேவா? மௌலானா சௌகத் அலி, மௌலானா முகமது அலி இங்க 2 பேரும் இணைந்து அலி சகோதரராக இவங்க கிலாபாத் இயக்கம் தலைமையில என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது நல்லதுதான், இந்துக்களையும் முஸ்லிம்களையும் இணைச்சிடலாம் அப்படின்னு காந்தியடிகள் எண்ணம் வந்து செயல்படுத்து ஒரு விஷயமா இருக்கு. பாருங்க, காந்தியடிகள் இந்த இயக்கம் இந்து முஸ்லிம்களை இணைக்க ஒரு முயற்சி, ஒரு வாய்ப்பாக அவர் வந்து கருதுறாருங்க. ஓகேவா? இந்த நிலையில தான் 1919 நவம்பர் மாசம் இந்த கிலாபாத் இயக்கத்தினுடைய முதல் கூட்டம் டெல்லியில நடக்குது. இதுக்கு தலைமை தாங்குவர் யார் என்றால் காந்தியடிகள். சரியா? காந்தி தலைமை தாங்குறாரு. இந்த கூட்டத்துல ஒரு வாசகம் வந்து முன்மொழிகிறாங்க. என்ன வாசகம் அப்படின்னா, அல்லாஹி அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க. இந்த வார்த்தையை முன்மொழிந்தவர் யார் என்றால் சௌகத் அலி. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அல்லாஹி அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க. இந்த வார்த்தையை வந்து முன்மொழிஞ்சவர் சௌகத் அலிகள். இதை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த யோசனையை காந்தியடிகள் என்ன பண்றாரு? ஆதரிக்கிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னா இந்த கிலாபாத் இயக்கம் காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தையும் மற்றும் அகிம்சை முறைகளும் ஆதரிக்குது. ஓகேவா? அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கிலாபாத் இயக்கமும் ஒத்துக்கிறாங்க, நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம். ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் அகிம்சை முறையை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, காந்தியினுடைய அந்த முறையை. இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்னன்னா ஒத்துழையாமைக்கு ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? 1920 ஆகஸ்ட் 1 இருந்து ஆகஸ்ட் 1 இருந்து ஒத்துழைமைக்கு ஆரம்பிக்க போறதாக அறிவிக்கிறாங்க. சரியா? இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, காந்தியடிகளுடைய வருகை, செயல்பாடுகள், சம்பாரான் சத்தியாகிரகம், ரவுலட் ஆக்ட், ஜாலியன்வாலாபாக் மற்றும் கிலாபாத் இயக்கம். 4 பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்த வகுப்புல வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ so much.